பழங்குடியின பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க அறிவுறுத்தியிருப்பதாக தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரோடு நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த பழங்குடியின பெண்கள் விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் தேசிய பழங்குடியினர் ஆணையத்தில் தேனி மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் விளக்கம் அளித்திருக்கிறார். என்ன மாதிரியான விளக்கம் அளித்திருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை அப்படியே கேட்கலாம். சார், இந்த உங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸின் அடிப்படையில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க? பழங்குடியினர் பாதுகாப்பான இந்த நம்முடைய கான்ஸ்டியூஷன் பாடி அதை பற்றி விரிவாக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க கேட்டுள்ளது. விரிவாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளோம். அதனுடைய அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கையில் காலதாமதமின்றி உடனடியாக எடுக்கப்படும். இதற்கு என்னுடைய தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களும் நல்ல முறையிலே ஒத்துழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த கமிஷனில் நீங்கள் கொடுத்த விவகாரம் இல்லாமல் பொதுவான ஒரு விவகாரமாக இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவலர்கள் மேலே நீங்கள் ஏதேனும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆட்சியருடைய உங்களுடைய பவர்ஸை வச்சு ஏதாவது நடவடிக்கைன்னு அந்த பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த ஆண்கள் மேலே உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையில் அவர்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். பழங்குடியின இனத்து மேலே நடந்த நடவடிக்கை அவர்கள் அந்த அலுவலகத்தை கல்லெடுத்து அடித்து உடைச்சதுனால் ஏற்பட்ட நடவடிக்கை. அதன் அடிப்படையில் ஒரு 7 நாட்கள் கழித்து இவர்கள் புகார் கொடுத்திருக்கின்றார்கள். விரிவான விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவடியில் யாராவது தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் குறிப்பிட்டதை போல தான் தற்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை நிறைவடைந்த பின்னர் நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதில் என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஆணையம் மேற்கொள்ளவிருக்கிறது என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.